ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மார்னிங் ப்ரோமோ பார்த்துலேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இருந்துகிட்ருக்கு. அதை பற்றி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கௌதம் நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர். எத்தனை தடவை வேணாலும் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மகாநதி சீரியலில் ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாரு. பட் சேம் அதே மாதிரி ரொம்ப சீன்ஸ்லாம் வரமாட்டாங்களாம். கொஞ்சம் சீன்ஸ் எபிசோட கொஞ்சம் நேரம் மட்டும் வருவாங்க போல். ஸோ கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நான் திருப்பி கேட்டது அவங்க கிட்ட, நீங்கள் திருப்பி எம்எல்ஏ நடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த அப்டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. எம்என்ல அப்கமிங் சீன்ஸில் வருவேன், ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கண்டினியூஸாக வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியலங்க. ஸோ அது வந்து டேரக்டர் கையில் அண்ட் டீம் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ அப்கமிங் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் அகைன் வந்து ஃப்ரெண்டு கேரக்டரில் வராங்க. ஒரு குட்டியாக ஒரு ரோலில் மட்டும் வராங்க. எம்என்ல மட்டும் தான் வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் துணையிலையுமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன், என்ன ப்ரோ நீங்கள் ஐயனார் துணையில் வந்திருக்கீங்க, மகாநதியில் வரேன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வருவம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் விசிட்டும் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணுறீங்கிற மாதிரி அவளுக்கு வந்து அப்ரிசியேஷனுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சேனல்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நமக்குமே எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அன்றைக்கே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டே பேசும்போதே சொல்லியிருந்தேன்னா அப்போவே அவங்க வந்து லிங்க்லாம் வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கான டைம் இப்போ தான் கிடச்சிருக்கும் போல். அவங்களோட ஐடி கண்டுபிடிச்சி நான் ஃபஸ்ட் டே பேசினேன் இல்லையா, அன்றைக்கே வந்து அவங்க நமக்கு எல்லாமே பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லை அவங்க வந்து வேறு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சன் டிவி சீரியல் வந்து சொல்லியிருந்தாங்க. சீரியல் நேமே சொல்லியிருந்தாங்க மகராசி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து சீரியல் நேம் மென்ஷன் பண்ணாமல் சன் டிவி சீரியல் மட்டும் சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். முந்தா நேற்று ஒரு ஃபாலோவர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மகராசி சீரியல் நிலாவோட ஒரு ஒய்ஃப், நிலாவோட ஹஸ்பண்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் நான் அந்த சீரியல் அவ்வளோவா ஃபாலோ பண்ணதில்லை. அவரோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நியூஸ் ப்ரோமே அதாவது சொல்லியிருந்தாங்க மகராசி சீரியலில் ஆக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அவங்ககிட்டே போய் திருப்பி கேட்கக்கூடாது இல்லையா, சீரியல் நேம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் அப்படிலாம் கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஓகே சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக மகராசின்னு சொல்லிட்டு கேரக்டர் நேம்ஸ் அதாவது பேர் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அந்த சீரியலோட நேம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்குமே தெரியாது, அதனால வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவர் வந்து அப்கமிங் மகாநதியில் ஒரு குட்டி ரோலில் அஞ்சகன் வந்து கம்பேக் கொடுக்க போகிறாங்க. எனக்கு என்ன ஒரு குட்டி ஆசை அப்படின்னா, நம்ம காற்றுக்கனவெளி சீரியலில் ஷீனு நேற்றுக்கே சொல்லியிருப்பேன், சீனு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சூர்யாவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதே மாதிரி வந்து இவரையுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ரோலில் மகாநதிலையுமே வந்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறாங்க தெரியல, டீம் என்ன பண்ண காத்துட்ருக்காங்க நமக்கு தெரியல. பட் ஆனால் குட்டி மட்டும் கன்ஃபார்ம். அதே மாதிரி ஐயனார் துணையிலுமே வருவாங்க. பிகாஸ் நிலா வந்து இதுக்கு போகிறாங்களே, இன்டர்வியூக்கு போகிறாங்களே, அங்கே இன்டர்வியூ எடுக்க போகிறது நம்ம ப்ரோ தான் இல்லையா. ஸோ அதனால் அங்கேயுமே வந்து ஒரு என்ட்ரி இருக்குது. குட்டி என்ட்ரி தான் நினைக்கிறேன் அதுவுமே. அதே மாதிரி இங்கேயுமே ஒரு குட்டி என்ட்ரி அப்கமிங்கில் இருக்குது. ஃபுல்லாக மகாநதியில் ஒரு விஜய்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக லைஃப் அந்த சீரியல் ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட புது ப்ராஜெக்ட்ஸ் பற்றியுமே நான் அப்டேட்ஸ் கேட்டிருக்கேன். அப்டேட்ஸ் கிடைச்சதும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக விகா ஃபேன்ஸ்க்கு இது ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.